ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திஸ் இஸ் த டே ஆஃப் நியூ பிகினிங். நான் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்க, இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தின் நாள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, பலனாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதியை உங்களோட தியானம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அறிந்த தெரிந்த ஒருவேளை மனப்பாடமாக வைத்திருக்கிற அழகான ஒரு வசனம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை சொல்லியிருக்கிறது. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, he is talking to God now. தேவனோடு அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். இப்போ கடைசியா கர்த்தரோடு பேசுகிறான். யோபினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சீமானாய் இருந்தவன், வறட்சியான செல்வத்தை உடையவனாய் இருந்தவன், அவனுக்கு உண்டாயிருந்த சீரை பார்க்கிலும் பெரிய சீர் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தவன். சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டான், நான் அவனை தொடுகிறதுக்கு இடம் கொடுன்னு சொல்லி. ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு. ஒரே நாள்ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இல்லாமல் ஆக்கிவிட்டான். பொருள்கள் நாசமானது மாத்திரமல்ல, சரீரத்திலும் வாதை, பிள்ளைகள் எல்லாரையும் இழந்தான், மனைவியை தவிர. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேர் அவங்ககிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்தார்கள். அவனுடைய நிலைமையை கண்டு 7 நாள் மௌனமா உட்கார்ந்துட்டாங்க. ஐயோ யோபுக்கு ஆய்ப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க பேச ஆரம்பிச்ச போது யோபுவை ஆறுதல் படுத்தத்தக்கதாக அவர்கள் பேசாதபடி அவனை இன்னும் துக்கப்படத்தக்கதாக, வேதனைப்படத்தக்கதாக தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு இடையில யோபு பேசினான். ரொம்ப தரமான வார்த்தைகள், தேவனிடத்தில் தான் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசினான். கடைசியில் 41 அதிகாரங்கள் இப்படி கடந்து சென்று 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது யோபு நன்றாய் உணர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. எனக்கு நன்மை செய்யினாலும் முடியும், எனக்கு தீமை செய்ய வேண்டுமானாலும் முடியும், என் நண்பர்களை கொண்டே என்னை சங்கடப்படுத்தணும் முடியும், அது நிமித்தமாய் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னா என்னை மாற்றவும் முடியும். நீர் திரும்ப வருவீர் என்று எனக்கு தெரியும். நீர் வரும்போது உம்மிடத்துல மோடு கூட காணப்படுவேன் என்றும் எனக்கு தெரியும். நீர் என்ன செய்தாலும் அதில் ஒன்றும் தவறே இருக்க முடியாது. தேவரின் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்பட்டார். இப்ப தேவன் இடத்துல அவன் பேசுற பிறகு தேவன் மற்ற 3 பேர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் அறிவோடு பேசல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு யோபை பார்த்து சொன்னார், நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு சொன்னார். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக, தன்னை கேவலப்படுத்தினவர்களுக்காக, தன்னை இகழ்ந்து பேசினவர்களுக்காக, தன்னை ஏளனமாய் பார்த்தவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணான். நீங்களும் நான் என்ன செய்யறோம்? நம்மளை ஏளனமா பார்க்கறவங்கள, நமக்கு விரோதம் பேசுறவங்களுக்காக ஜெபம் பண்றோமா? அவன் அப்படி ஜெபம் பண்ணினான். அவன் அப்படி ஜெபம் பண்ணின உடனே கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாத்திட்டார். சிறையிருப்பு மாத்தினது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லாம் என்னென்னலாம் இருந்ததோ எல்லாத்தையும் இரட்டி பார்த்தார். பிள்ளைகளை தவிர தன்னிடத்தில் உண்டாயிருந்த அத்தனைக்கும் அவர் 2 அத்தனையாய் திருப்பி. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, தேவனுடைய சந்தானத்துல ஒரு காரியத்தை வழங்கி கொண்டான். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்தது தடைப்படாது. நீங்களும் நான் சொல்லுமா, தேவரீர் நீர் செய்ய நினைச்சு ஒன்றும் தடைப்படாது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது நீர் அனுமதித்து வந்தது தான். ஆகினால அதை குறித்து நான் குறை சொல்ல மாட்டேன், அதை குறித்து ஏளனப்படுத்த மாட்டேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். செய்வோமா? அப்படி செய்தால் ஓ அல்லேலூயா, யோபு தான் இழந்த அத்தனையும் 2 எத்தனையாய் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய பொருளை பெற்றுக்கொண்டான், தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டான், தன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். மாத்திரமல்ல அல்லேலூயா, தான் இழந்து போன பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டான். ஒட்டகங்கள், கழுதைகள், என்னென்னலாம் எழுதானோ எல்லாத்தையும் இரட்டைப்பாய் பெற்றுக்கொண்டான். ஒரே ஒரு நிபந்தனை, நல்ல அறிவு வேணும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்த நினைத்தது தடைப்படாது. நீர் என்ன செய்தாலும் எஸ் லார்ட் என்று ஏற்றுக்கொள்வேன். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு சொல்லித்தந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மைப்படுத்த ஒத்தாசை. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க என் தேவன் கிருபை தருவீராக. உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். God bless you abundantly again and again and again and again. Amen.